நாம லைஃப்ல புதுசா ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எடுத்தவங்க கௌத்தவங்க எதையும் பண்ணிடாத, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தமிழ்நாட்டுல தாவேகா அரச பொதுமக்கள் 4 விதமா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்பு அரணா இருக்கிற ஒரு 4 பேரு இவங்க தான். இவங்க 4 பேர் அப்படிங்கிறத 4 கட்சியா நம்ம எடுத்துக்கலாம். தாவேகாவோட கூட்டணி ஆட்சியில 2 அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க காங்கிரஸ். அவங்க கூட இவங்க அளவுக்கு தாவேகாவுக்கு தடுப்பாரனா இல்லை. தமிழ்நாட்டுல அரசாங்கம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க 4 பேரும் 4 விதமா கருத்து சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆகி இவங்க சொன்ன கருத்துலயே மொத்த மீடியாவும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல சீமான் டெய்லி பிரஸ் மீட் கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாரு. அதை சார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு விசிகா என்ன சொல்லுது, ஐயுஎம்எல் என்ன சொல்லுது, சிபிஎம் என்ன சொல்லுது, சிபிஐ என்ன சொல்லுது அப்படிங்கறத சார்ந்து ஒட்டுமொத்த மீடியாவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலங்கலிகாலமாய் போச்சு. இப்படி 4 பேரும் 4 விதமா கருத்து சொல்றது எத்தனை நாள் நீடிக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.